12வது அபிராமி அந்தாதி பாடல் விளக்கம். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது அம்மே புவியேலையும் பூத்தவளே அப்படின்னு சொல்ற. கண்ணியது உன் புகழ், நான் நினைப்பது எல்லாம் உன்னுடைய புகழைத்தான், நான் என்றென்றும் உன்னுடைய புகழைத்தான், உன்னுடைய பெருமையைத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா அம்பாளுடைய பெருமை எப்பேற்பட்டது. சிவபெருமானுடைய சிரசிலே அம்பாளுடைய திருவடி இருக்கிறதுனா அம்பாளுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்தது. அப்படிப்பட்ட அந்த அம்பாளினுடைய பெருமையை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறேன். கற்பது உன் நாமம், நான் எப்பொழுதுமே உன்னுடைய நாமத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அம்பாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். அம்பாளுக்கு நாம பாராயண பிரியா அப்படின்னு பேர் உண்டு. அதாவது அம்பாளுக்கு அவளுடைய நாமத்தை சொல்லி அழைச்சா ரொம்ப பிடிக்குமா, அதனால அவளுக்கு நாம பாராயண பிரியான்னு பேரு. யாராவது காமாட்சி மீனாட்சின்னு கூப்பிட்டாங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாளா அம்பிகை, அவ்வளவு சந்தோஷப்பட்டு என்னன்னு கேட்பாளாம். அப்படிப்பட்டவளாக அந்த அம்பிகையில் இருக்கிறார். அந்த அம்பிகையினுடைய நாமத்தை நான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கற்பது உன் நாமம், கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தின். அம்மா, நான் என்றும் வணங்குவது உன்னுடைய திருவடியைத்தான், நான் உன்னுடைய திருவடியைத்தான் என்றென்றும் வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற. அடுத்து சொல்ற, பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து. அம்மா, உன்னை வழிபடக்கூடிய அடியவர்கள், உன்னை வழிபடக்கூடிய அந்த அடியவர்களுடைய கூட்டத்தில் நான் பகலிரவாக இருக்கின்றேன். இரவு பகலாக உன்னை வழிபடக்கூடிய அந்த அடியார்கள் கூட்டத்தில் தான் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த பாட்டுல அவர் என்னென்ன சொல்றாருன்னா, நான் நினைப்பது உன்னுடைய பெருமை புகழ், நான் என்றும் நினைப்பது உன்னுடைய திருப்புகழைத்தான், உன்னுடைய அந்த பெருமையைத்தான். நான் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய நாமத்தை தான், நான் எப்பொழுதும் வணங்குவது உன்னுடைய திருவடியைத்தான், நான் எப்பொழுதும் அடியாருடைய கூட்டத்திலே இருக்கிறேன். பகலிரவாக உன்னுடைய அடியாருடைய கூட்டத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டவர், இதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், நான் முன் செய்த புண்ணியம் ஏது அப்படின்ற இந்த அடியார்கள் கூட்டத்துல இருக்கிறதுக்கும். ஏன்னா மாணிக்க வாசகரே அதான சொல்வார், அடியார் கூட்டத்துல நான் இருக்கக்கூடிய திருவுருளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்வார். இந்த அடியார்கள் கூட்டத்துல இருக்கிறதே அவ்வளவு சிறப்பு. இந்த அடியார்கள் கூட்டத்துல நான் இருக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், உன்னுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், உன்னுடைய பெருமையெல்லாம் நினைப்பதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், உன்னுடைய திருவடியை வணங்குவதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், நான் முன் ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செய்தேனோ இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் முன் செய்த புண்ணியம் ஏது, நான் முன்னால என்ன புண்ணியம் செஞ்சேனோ எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு தாயே அப்படின்ற என் அம்மே புவியேலையும் பூத்தவளே. அந்த அம்பாள் எப்படிப்பட்டவள், புவி ஏழையும் பூத்தவள், 7 உலகத்தையும் படைத்தவள். எப்படி படைக்கிறாளாம், பூ பூக்குற மாதிரி படைக்கிறாளாம். இந்த பூவானது எப்படி பூக்குமோ அதுபோல இந்த உலகத்தை படைக்க செய்தால், பூக்க செய்தால். அப்படிப்பட்டவள் அம்பிகை அப்படின்னு இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்றார்.